7.1 example. A cylindrical drum has a height of 20 centimeter and base radius of 14 centimeter. Find its curved surface area and total surface area. Curved surface ஏரியானா இந்த வளைஞ்சிருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2πRh. ஓகேங்களா? இதில் என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் பேஸு, அப்புறம் டாப்பு, இது எல்லாமே சேர்ந்து தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? அப்போ எப்படி வரும்? πr ஸ்கொயர், இதோட ஏரியா πr ஸ்கொயர், இதோட ஏரியா πr ஸ்கொயர் ஆச்சுங்களா? அப்போ 2πr ஸ்கொயர், அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πRh. அப்போது 2πRh ப்ளஸ் πr ஸ்கொயர் இந்த ஏரியா. அப்போது 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 2πRh ப்ளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. சரியா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா, அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. இப்போது ரேடியஸ் சொல்கிறாங்க. ரேடியஸ் வந்து ஆர் வந்து 14 சென்டிமீட்டரு, ஹைட்டு வந்து 20 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம அப்படியே கண்டுபிடிப்போம். 2πRh இல்லையா? அப்போது 2 இன்ட்டு பை என்னது? 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 20 H20 இல்லையா? இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ? 2. அப்போது 2 இன்ட்டு 20 எவ்வளோ? 40. 2 இன்ட்டு 22 44. அப்போது 44 இன்ட்டு 40. 44 இன்ட்டு 40 என்னான்னு பார்ப்போமா? 44 இன்ட்டு 40 0 0 4 4s are 16 6 1 4 4s are 16 7 1760. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 1760. ஓகேங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்றாது அதே தான். ஏன்னா ஒரே ஒரு சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிலிண்டரை வச்சு தான் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம். அப்போ RH எல்லாமே ஒன்று தான். அப்போது இது எப்படி அதெல்லாம் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 ப்ளஸ் 20 ப்ளஸ் 14 ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 2 கேன்சல் ஆகிடும். 14 7 14 கேன்சல் ஆகிடும். இது 2 ஆகிடும். 2 இன்ட்டு 22 44. 44 இன்ட்டு 2 88. இது என்னது? 34 இல்லையா? 34. அப்போது 88 இன்ட்டு 34. 4 8 8 16 32 2 3. அதே தான் 32 35. இது 3 24 4 2. அதே 24 25 26. இப்போ எவ்வளோ வரும்? 2 9 9 2. அப்போது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் சம் இது.